அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 60வது மனித உரிமை கூட்டத்தொடரில் பங்கேற்றிருக்கிறேன். இன்னைக்கு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய இந்த கைது குண்டாஸ் கைது பற்றி நாங்கள் சில டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது சம்பந்தமான விவாதத்துக்கு நாங்கள் இன்னைக்கு கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த குண்டாஸ் ஆக்ட் ரொம்ப தவறாக பயன்படுத்துகிற முதல் மாநிலமாக தமிழகம் இருக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நான் இங்கே சொல்ல வந்த விஷயம், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அதே போல என்னுடைய வன்னிய சமூக தலைவர்களுக்கும் மக்களுக்கு எதிராகவும் இந்த குண்டா சட்டம் கடந்த ஆட்சியாளர்களாலையும் இது பயங்கரமா அவர்கள் மீது திணிக்கப்படுது. அதன் அடிப்படையில் இந்த குண்டாஸ் இவர் மீது போடப்பட்டது ஒரு புனையப்பட்ட பொய்யான வழக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் எடுத்து சொல்லி அவருடைய விடுதலைக்காக நாங்கள் இங்கே தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். சர்வதேச தமிழர் உரிமைகள் மீட்பு இயக்கம் சார்பாக ரமேஷ் கோவிந்தன் நான் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனைகளை நான் இங்கே பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இதுவும் இல்லாமல் அண்ணன் அம்சாவுடைய அந்த கொலைக்கு நீதி கேட்கிற விஷயமாகவும் அதே மாதிரி அந்த டிசி லேண்ட் நம்ம ஊரில் இருக்கிற அந்த பஞ்சமி நிலம் சம்பந்தமாகவும் நான் அறிக்கையும் மிக வாய்மொழி அறிக்கை நான் கொடுத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் விவாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.